ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர்கள் பிரயாணம் பண்ணின கப்பல் மிகப்பெரிய புயல் காற்றில் அகப்பட்டு அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். ஒரு நாள் பவுல் அப்போஸ்தலன் அவர்கள் நடுவில் எழும்பி நின்று, மனுஷரே, திடமனதாயிருங்கள், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் மிகப்பெரிய கப்பல் சேதத்தில் இருந்து ஜீவன் தப்புமா தப்பாதா என்கிற குழப்பமான நிலையில், நிச்சயமற்ற சூழ்நிலையில் காணப்பட்ட போது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஒரு தேவ தூதன் தோன்றி பவுலை திடப்படுத்தி நடக்க போகிற காரியம் என்ன என்கிறதை அவருக்கு சொன்னார். இதன் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பாருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று. இந்த காலை வேளையில் தேவன் உங்களை பார்த்தும் சொல்லுகின்ற காரியம், உங்களுக்கு தேவன் என்ன சொல்லி இருந்தாரோ, என்ன தரிசனம் காண்பித்திருந்தாரோ அதுதான் நடக்கும். சூழ்நிலை மாறாக இருக்கலாம், மனிதர்களுடைய நம்பிக்கை வேறாக இருக்கலாம், நம்மிடத்தில் தோன்றுகிற எண்ணங்கள் கூட வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ, என்ன காண்பித்தாரோ அது நிச்சயமாய் நடந்தே தீரும். வீணான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் அலைசடி பட வேண்டாம். பிரச்சனைகளின் நடுவிலே வரக்கூடிய எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் உங்கள் கால்கள் நிற்குமானால் நீங்கள் தோற்று போவீர்கள். தேவன் சொன்னதும் காண்பித்ததுமான காரியங்களில் உங்கள் கால்கள் நிற்குமானால் நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எதிலே நிற்கிறீர்கள் என்கிறதை சிந்தித்து பாருங்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு முன்னிருக்கிற பிரச்சனைகளுக்கு நடுவிலே நீர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு, நீர் எங்களுக்கு காண்பித்ததை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும். அதற்காக ஒப்பு கொடுக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.